சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி வித்யா கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து நான் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. உன் வாழ்க்கையே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் நீ இப்படிலாம் யோசிக்க பற்றியா அப்படிங்கிறாங்க. இதாண்டி பிளானு, இந்த பிளானில் தாண்டி வந்து முத்து செல்லே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி எடுப்ப அப்படிங்கிறாங்க. பாரு, கோலாட்டம் நடத்த போகிறோம். அப்போ நடத்தும் போது ஒவ்வொரு ஜோடியாக இதில் கையில் கொடுத்து ஜோடி ஜோடியாக ஆடுங்கன்னு சொல்ல போகிறோம் அப்படிங்கிறான். அப்போ நீனும் மனோஜும் ஆடுவல்ல அப்படிங்கிறான். ஆமாம், நானும் மனோஜும் ஆட தான் செய்வோம், ஆனால் நீ சும்மா தானே இருப்ப அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ஜோடி இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறத மட்டும் செய்டி அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. அதை வாங்கிட்டு நேராக அங்கே வந்துடு, சரியா? இன்றைக்கி வந்துட்டோன்னு வச்சுக்கோ, கோலாட்டம் பயங்கரமாக நடக்கும்போது கண்டிப்பாக செல்லு வந்து முத்து ஃபேண்ட் பாக்கெட்டில் இருக்கும். முத்து அந்த செல்லை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா முத்து தந்துடும். நீ அதை எடுத்துக்கிட்டு நேராக கிச்சனில் போய் யார் யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிடு அப்படிங்கிறாங்க. சரி சரி ரோகிணி, அப்படி செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கோலாட்டத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்குறாங்க. வாங்கி வச்சுட்டு ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி, இது சரியாக வருமா? நான் எதுவும் மாட்டிக்க மாட்டேனே அப்படிங்க. நீ ஏன்டி மாட்ட போகிற? ஜோடி ஜோடியாக ஆடணும்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லணும். சொன்னோன்னே எல்லோரும் ஜோடியாக நிற்பாங்க. அப்போ அங்கிளும் ஆன்ட்டியும் ஆட விட்டுறணும். என்ன, இப்படி ஒவ்வொருத்தரையாக ஜோடி ஜோடியாக ஆட விட்டோம்னா நீ தனியாக நிற்ப. நீ தனியாக நிற்கும்போது அசால்ட்டாக நான் சொன்னதை செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. நீ சொன்னால் சரி தான் அப்படிங்கிறாங்க. வித்யாவுக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு கொடுத்தோமே, நீங்கள் வேலை ஒழுங்காகவே பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. சாரி சார் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடறேன் சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முடிக்கலைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி சார் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரோகிணி ஃபோன் அடிக்க, என்னடி அது எல்லாம் வாங்கிட்டேன், பார்லருக்கு வரேனே அப்படிங்கிறாங்க. நல்ல ஆளுடி, உன் கூட சேர்ந்து நான் வேலை செய்தே மறந்துட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கினா உங்களோட இப்போ இருந்துக்கலாம் வச்சுக்கலாங்கிறதுக்காக நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கினேன். ஆனால் வந்து இப்போ வேலையை ஒழுங்காக முடிக்கலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்தே ஃபோன் வந்துருச்சு. இப்போ நான் ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சொன்னால் நீ வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க, அதனால் சரி வராது, நான் இப்போ வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உன்னை நம்பினாலும் சரியாக வருமாடி, நீ வந்து லீவு கேளு அப்படிங்கிறீங்க. எப்படி லீவு தருவாங்க? அந்த வேலையை முடிச்சா தாண்டி இதாகும், நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை சங்கடப்பட்டு அவசரப்பட்டு முடிக்காங்க. முடிச்சுட்டு ஆஃபீஸர் ஏசுகிறாங்க. இந்த மாதிரி ஒழுங்காகவே நீங்கள் வேலை பார்க்க மாட்டேங்க வித்யா, வர நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வேறு ஆள் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சார், இந்த மாதிரி எதுவும் நடக்காது சார் நம்ம அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, வேலையில் பூராமே நிறைய தப்பு இருக்குது. என்ன, நீங்கள் ஒரு சீனியர் மாதிரியாக பண்ணுறீங்க, இவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க, ஆனால் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நாளாகவே சொதப்புறீங்க அப்படிங்கிறாங்க. சாரி சார் அப்படிங்கிறாங்க. நம்ம பண்ணுங்க அப்படின்றாங்க. ஃபோன் வச்சிடுறாங்க. உன்னால் தான் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கிளின்னு கிழிக்கிறாங்க, நான் என்னடி பண்ண முடியும்? இப்போ உள்ள காலத்தில் கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க. நான் கேட்டால் காரணம் நான் இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான், ஆனால் நானே வேலை தெளிவாக பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே ஒன்றால் தாண்டி அப்படிங்கிறாங்க. சரி விடுறி, இதெல்லாம் பெரிய விஷயமா, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை அப்படிங்கிற. ஆமாடி, இந்த வேலைனா இன்னொரு வேலை. இன்றைக்கி வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுதாங்க தெரியுமா? படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரி விடு, நம்ம இங்கேருந்து அப்படியே ஒரு ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்டு அங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, பிரியாணிலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அது வீட்டில் தானே, நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. நீலாம் அடங்கவே மாட்டியாடி அப்படிங்கிற. நம்ம எதுக்கு அடங்கணும்? நம்ம வாய் வந்து சும்மா இருக்காது, அதனால் நம்ம பிரியாணி சாப்பிட்டு அங்கே போகும்போது வாயில் ஏதாவது நம்ம ஒரு மணக்குது மாதிரி போட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சூப்பர்டி, அது பாவங்க வந்துடாதடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். ஆமாடி, நீ செஞ்ச பாவம் ஏகப்பட்டது இருக்குது, அதில் இதை மைனஸ் பண்ணும் போது எங்கேயோ போயிடும், ஆனால் நான் அப்படி இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நீ ரொம்ப யோக்கியந்தான், எந்த பொய்யுமே சொன்னது இல்லையா, வச்சது இல்லையா? வீடு பார்க்கும்போது என்ன சொன்னேன்? எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து தான் வரோம், அதனால் வீடு தாங்கன்னு கேட்டேன். ஆனால் அப்படியே வந்தேன், இல்லை தனியாக தானே வந்து வாடகை வீடு இருக்கேன். அது மாதிரி ஒரு சின்ன பொய் சொல்கிறது தான். நான் கூட எனக்கு துபாயில் புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் வந்து வீடு எடுத்திருக்கேன். எனக்கு என்ன துபாயிலேயே புருஷன் இருக்கான் அப்படிங்கிறாங்க. உனக்கு துபாயிலையும் புருஷன் இருக்கானா ரோகிணி அப்படிங்க. சும்மா இரு அப்படிங்கிறாங்க. மேடம், உங்கள் மாமியார் வந்திருக்காங்க. என்னது, மாமியார் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ வந்து அன்னைக்கு நீனும் மனோஜும் எனக்கு சேலை எடுத்து கொடுத்தீங்க, நான் உனக்கு எதாவது எடுத்து தரணும்லாம்மா என் உழைப்பில், அதாம்மா உனக்கு வந்து சுடிதார் எடுத்து வந்திருக்கேன், உன் சைஸு கொடுத்து தச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன வித்யா, நீ வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை, போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதானே, வேலைக்கே போக மாட்டேன், ரோகிணியே ஏமாற்றி சாப்பிட்டுட்டு இங்கேயே கிடப்பா போல அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. இல்லைம்மா, நீ வெள்ளவந்தியாக இருக்க, எல்லாரையுமே நம்புகிறேன், ஆனால் அவனை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் உன்னை ஏமாத்துறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க.
உடனே வித்யா சொல்கிறாங்க, உங்கள் மாமியாருக்கு என்ன திமிரு ஓவர் ஆயிடுச்சா, நான் உன்னை ஏமாற்றி சாப்பிட்றேன்னா, நீ ஏமாந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நீ தான் உலகத்தையே ஏமாற்றுவ, அது உங்கள் மாமியார் தெரியாதோ, உங்கள் மாமியார் ஒரு 150 ரூபாய்க்கு உனக்கு ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்துட்டு பெருசாக பேசுகிறாங்க அப்படிங்க. ஏய் 150 ரூபாய்க்கு இது வாங்க முடியுமாடி அப்படிங்கிறாங்க. அவளுக்கு தாண்டி வாங்கியிருப்பாங்க மாமியார் அப்படிங்கிறாங்க. ரேட்டை பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சி பார்க்குறாங்க. அது 5000 ரூபாய்க்கு இருக்குது, இந்த சுடிதார் 5000 ரூபாடி அப்படிங்கிறாங்க. 5000 ரூபாய்க்கெலாம் மருமகளுக்கு மாமியார் வந்து சரி வேணும் இது சுடிதார் வேணும் வந்துருக்காங்களா, நீ கொடுக்குற பேட்டாவே எவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நடனப்பள்ளி வச்சுட்டாங்களா, நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஓ உங்கள் மாமியார் நடனப்பள்ளி நல்லா ஓடுதா அப்படிங்கிறாங்க. அது பயங்கரமாக ஓடுது, அந்த ஸ்டூடெண்ட் தான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எல்லாம் நம்ம பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்க, லவ் பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. லவ் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அங்கே 2 பேர் வந்து ஒருத்தர் சேர்ந்து ரொம்ப ஒட்டி நின்றுருப்பாங்க போல். இதை மீனா பார்த்துட்டு வீட்டில் வந்து சொன்னாங்க, எங்கள் மாமியாருக்கு தான் வந்து மீனா என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்களே, அதனால் ஏற்றுக்கவே இல்லை. நேற்று கூட பார்த்தல ஒரு மைக் வச்சுட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் உட்காந்துருந்தாங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா ஒட்டி பேசிக்கிட்டே இருந்தாங்க, குசு குசுன்னுட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி அப்படிங்கிறாங்க. அவங்க தான் அப்படிங்கிறாங்க. அவங்க தப்பாலாம் தாண்டி தெரியுது அவங்கள பார்க்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரிய தான் செய்யுது. எங்கள் மாமியார்கிட்ட சொன்னால் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி சொல்லலாம்னு மீனாவை சொன்ன மாதிரி என்னைக்கு சொல்லிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடும், அதனால் நான் ஒன்றுமே சொல்லலை. சரி ரைட்டு, என்றைக்கு எங்கள் ஆண்டிக்கு தெரியுதோ அன்றைக்கி தெரியுதுன்னு விட்டுட்டேன். ஆனால் அவங்களால பெரிய பிரச்சனைன்னு வருது மட்டும் எனக்கு தெரியுது. அவங்க மொழி சரியில்லை, ஆனால் மீனாவும் முத்ததை கரெக்டாக சொல்கிறாங்க, எங்கள் ஆண்டி புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, பட்டு திருந்துட்டு விடு, அப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தாலும் உன் பிரச்சனையை அவங்க நோண்டாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுதியா, அப்போ சரிதான். ஏன்னா என் மாமியார் எங்கள் அப்பாவங்க உங்கள் மாமாவங்க உங்கள் குடும்பத்தவங்கன்னு கேட்காம ஏதோ ஆண்டி இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அதான்டி சின்ன சின்ன பிரச்சனையும் உங்கள் மாமியாருக்கே ஒன்று பண்ணிங்கன்னா உங்கள் மாமியார் வந்து அதை சுற்றியே ஓடிக்கிட்டு இருக்கும், உன்னை பற்றி எதுவுமே கேட்காது அப்படிங்கிறாங்க. அப்படி ஓடி தான் இவ்வளோ காலத்தையும் நான் கொண்டு போனேன். இப்போ குறை காலத்தையும் வந்து இந்த முத்து மீனாவும் இதை வச்சு விட்றலான்னு பார்த்தா அந்த வீடியோவை மட்டும் நம்ம ஃபார்வேர்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப சூப்பராகிடும் அப்படிங்கிறாங்க. சரி இதை பண்ணுவோம், நீ அதையே பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. சரி பார்லர் வேலை எப்போ முடியும் அப்படிங்கிற இன்னொரு கஸ்டமர் ஒன்று ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்துட்டுருக்காங்க, அவங்க என்கிட்ட தான் பண்ணுவாங்க, நான் தான் பண்ண திருப்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. சாப்பாட்டுக்காக தான் உட்காந்துட்டு இருக்கிறவங்க, உனக்காகலாம் உட்காரல அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி இப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லடி அதுக்காக தான் உட்காந்துருக்கேன், நீ வேறு பிரியாணி வாங்கி தரேன்ட்ட, வயிறு வேறு நம்மன்னு பசிக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் சாப்பாடுன்னு சொன்னால் போதுமே அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கஸ்டமர் வந்துடுறாங்க. என்ன ரோகிணி ஆளே பார்க்க முடியல, பிஸியாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், என் வீட்டுக்கார் வந்து புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, அதையும் பார்க்க வேண்டியிருக்கு, இங்கே வர வேண்டியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓ சூப்பரு, எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்க, இந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. சொல்லவே இல்லைன்ட்ட அப்படிங்கிறாங்க. மேடம் உங்களை பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. கான்டாக்ட் நம்பர் தான் இருக்குல்ல, சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சரி மேடம், உங்களுக்கு யாருக்காவது பொருள் தேவைன்னா நாங்கள் போய் எடுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கே பொருள் கொஞ்சம் தேவைப்படுது, எடுத்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. எடுத்துக்கலாம் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் வேலையை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு கிளம்பி போகிறாங்க. சரி ரோகிணி நான் போய்ட்டு வரேன், அப்படி போய்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோகிணி போமா அப்படி சாப்பிட அப்படிங்கிறாங்க. இன்னொரு கஸ்டமர் வந்துடுறாங்க. அந்த கஸ்டமருக்கும் வேலையை பார்க்குறாங்க. என்ன ரோகிணி வயிறு பசிக்குது அப்படிங்கிறத முடிச்சுக்கிறேன்டி அப்படின்னு முடிச்சுட்டு சரி மேடம் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த சரி வா சாப்பிட போவோம், இது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாப்பிட போகிறாங்க. இந்த பார்லருக்கு வந்து அந்த மேடம் வந்து தனக்கு ஃபர்னிச்சர் வாங்கணும்னு சொன்னோம்ல அந்த ரோகிணிகிட்ட, சரி போய் ரோகிணி கடையில் போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. அங்கே மனோஜ் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. ஏங்க இங்கே ஃபர்னிச்சர் பொருளாக எடுக்கலாமா அப்படிங்கிற, எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி தான் அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா ரோகிணியா, ஆமாம் அவங்க ஃப்ரெண்டு தானா, பொருள்லாம் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் லிஸ்ட் கொடுக்குறாங்க. சரி மேடம் சரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லா பொருளையும் காமிங்க காமிக்கிறாங்க. சார் எல்லா இடத்தோட இந்த இடத்துல வந்து ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கு அப்படிங்கிறாங்க. மேடம் இங்கே பாருங்கள், எங்கிட்ட வந்து பொருள் தரமாக இருக்கும், அதனால் ரேட்டு கூட இருக்கும், அவ்வளோதான். மற்ற இடத்துல வந்து தரமற்ற பொருட்களை கொடுப்பாங்க வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் செக் கொடுக்குறேன், அதை கலெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓ ரோகிணி ஃப்ரெண்டு தானே, சரி செக்கு கலெக்ஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் ஒரு 3,50,000 வருது. 3,50,000 வருதா, சரி மேடம் நான் கலெக்ஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கை வாங்கி வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை. அந்த அவங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டை வந்து அதிகாரிகள் வந்து பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து நேராக இதை வந்து பேங்க்கில் கலெக்ஷனுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க கலெக்ஷன் போட்டு வந்துடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காமல் ஃப்ரெண்டு வந்து ஒரு 3,00,000 சில்லறைக்கு வந்து பொருள் வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த மேடம் பார்லருக்கு வந்தாங்க, அங்கே வரணும்னு சொன்னாங்க, வந்துட்டாங்களா, சரி வெரி குட் அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்து நம்மளுக்கு வருமானம் வந்திருக்கும்ல அப்படிங்க. ஆமாம் ரோகிணி
பொண்ணை வச்சு அப்படியே வருமானம் தான் நல்லது தான். நீ பார்லர் வர கஸ்டமர் பூரா அங்கே அனுப்பிவிடு, நான் இங்கே வர கஸ்டமர் பூரா அங்கே அனுப்பிவிடுதேன், 2 பேருக்குமே அதிக வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் ஆமாம் அப்படிங்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்குறாங்க வித்யா. என் வீட்டுக்காரர் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் நிம்மதியாக பிரியாணி கூட சாப்பிட விட மாட்டாரான் அப்படிங்கிறாங்க. என்னடி நீ நான் பேசுகிற அப்படிங்கிறாங்க. அவருக்கெலாம் என்னடி மரியாதை, அவரே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நீ தான் வந்து உழைச்சி அவரை பார்த்து அவர் மிச்சம் தான் சாப்பிட்டு கிடந்தார். ஏதோ அந்த ஜீவா வந்து பணத்தை ரிட்டன் தர போய் அப்பா பணத்தில் ஏமாற்றி கடையை நடத்திட்டுருக்காரு. இந்த விஷயமும் உங்கள் வீட்டு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்க. சும்மா அப்படின்னு சொல்லிட்டு யார் பக்கத்தில் பொறுத்தவனு பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. வித்தியா தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வேலை செய்கிற இடத்துக்கு அவளை ஏன் வர விடுத, அவன் முகத்தில் முடிச்சா வருமானம் வராது, முதல்ல அவளை கிளப்பிவிட சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் நான் அவளை அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னடி சொல்கிறாரு உங்களை அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வந்தால் வந்து ஒரு தொழில் வந்து சரியாக ஓடாதான், வருமானம் வராதான், அதனால் அவளை அனுப்பிவிடுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் 2 பேர் முகத்தை பார்த்தா வியாபாரம் குமியும். நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணதுக்கு மாதம் முக்கிட்டு முணங்கிட்டு கிடக்கணும். நான் ஐடியில் வேலை பார்க்கேன், 1 லட்ச ரூபானா எனக்கு மாதம் அசால்ட்டாக கிடைக்கும். சரிதானே, உங்களோட நான் தான் பெரிய ஆள். ஆனால் நான் வந்து உன்னை சுற்றி இருக்கிறனால நீ என்கிட்ட பணமாக வாங்க போய் என்கிட்ட ஒரு பணம் நிற்க மாட்டேக்கு. முதல்ல நான் தான் உங்கள் 2 பேரையும் விலகி இருந்தாலும் எனக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டு நீ போடி அப்படிங்கிறா. அதானே நீ சுயநலவாதி தானே, உன் கதை முடிஞ்சோடனே என்னை கழட்டி விட பார்ப்பா அப்படிங்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, சரி சாப்பிடு, பிரியாணி மட்டும்தானா அப்படிங்கிறாங்க. வேற என்னடி வேணும் அப்படிங்கிறாங்க. அது இதுன்னு ஆர்டர் பண்ணுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. செம்மையாக சாப்பிட்டேன்டி, அங்கே கொலு ஃபங்க்ஷனில் போய் எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு புரியலடி அப்படிங்கிறாங்க வித்யா. அப்போ அதில் பரிமாறக்கூடிய சப்ளையர் கேட்குறாரு, மேடம் கொலு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு இப்படி அசைவம் சாப்பிட்டு போவீங்களா அப்படிங்கிறாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கடைக்கு எப்படி வரும், உங்கள் ஓனர்கிட்ட போய் சொல்லட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேடி அப்படிங்கிறாங்க. பில்லை கொடுக்குறாங்க. பில்லை கொடுத்துட்டு வித்யா அங்கே மனம் எதுவும் காட்டி கொடுத்துருவோம், நம்ம வாயில் ஏதாவது வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மனம் வீசக்கூடிய ஒரு பொருளை வாயில் வாங்கி போடுறாங்க. போட்டு இருக்கும்போது இவங்க ரோகிணிக்கு வித்யா இவங்க ஃபோன் அடிக்கிறாங்க விஜயா. என்னம்மா கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. கிளம்பிட்டேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா இன்றைக்கி விரதம் இருந்தால் வந்து இன்றைக்கி குழு ஃபங்க்ஷன் கொண்டாடணுமா 2வது நாள், அப்படின்னா தான் வந்து நிறைய நன்மை நடக்குமா பார்வதி சொன்னா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆண்டி நானும் விரதம் தான் இருக்கேன், வயிற்றில் ஊர் போட்டு சாப்பிடல அப்படிங்க. ஆமாம்மா இந்த பிரசாதம் தான் சாப்பிட்ணும், நீ வாம்மா நானும் ஆண்டி விரதம் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருங்க. ஆண்டி எடுப்பில் போய் சொல்லுத அப்படிங்கிறாங்க. பிறகு நான் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லி எங்கள் ஆண்டிகிட்ட சொல்ல முடியுமா, சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க விரதம் இருக்க சொல்கிறாங்கடி அப்படிங்கிறாங்க. உன்னையோ உங்கள் மாமியாராக பார்த்தா யாராவது விரதம் இருக்கான்னு சொல்லுவாங்களா, நீங்கள் 2 பேருமே பல்காக இருக்கீங்க, ஏன் இப்படி நடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் ஆண்டி, அந்த பார்வதி ஆண்டி தான் சொல்லியிருப்பாங்க போல் விரதம் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு, அதனால் ஆண்டி வந்து செஞ்சுருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. அதானே உங்கள் மாமியாருக்கும் உன் புருஷனுக்கும் சுய புத்திலாம் வராது, யாராவது சொல்லி தான் கேட்பாங்க. இப்போ நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, உன் மனோஜ் வந்து டப்பாக டான்ஸ் ஆடிடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை ரோகிணிக்கு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து ஹலோ அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் வீட்டுக்காரர் ஃபர்னிச்சர் கடையிலேருந்து பொருட்களை கொஞ்சம் 3 லட்ச ரூபா சில்லறைக்கு வாங்கிட்டு வந்தேன், செக் கொடுத்துருந்தேன், திடீர்னு எனக்கு பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வருது, இந்த மாதிரி என்னோடய அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நாளைக்கு செயல்படாதுன்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து நான் செக் தான் கொடுத்துருக்கேன், அதனால் வந்து அதுக்கு சரியானவொன்னே நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா மேடம், ஓகே மேடம், உங்களை பற்றி எனக்கு தெரியுமே மேடம்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்காங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. உனக்கு செக் கொடுத்து தானே வாங்கிட்டு போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையா, அங்கே லாக் ஆகிடுச்சு, அதனால் அவங்க ரெடியானோடனே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் கலெக்ஷன் போடுவீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ரோகிணி சொல்கிற அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படிங்கிறாங்க. டேட் வந்து இன்னைக்கு டேட்டு போட்டிருக்காங்க, நான் கலெக்ஷனுக்கு போட்டு வர சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் நீங்கள், சரி ரைட் அந்த மேடத்தை வேறு செக் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி கம்பெனிக்கு வேறு பணம் கட்டுறோன்னு இப்படி சொல்கிற, கம்பெனிக்கு எப்படி கட்டுறது அப்படிங்கிறாங்க. மனோஜ் எப்படியா ரொட்டேஷன் பண்ணி கட்டுங்க மனோஜ், அந்த மேடம் வந்து ரொம்ப நல்லவங்க, நல்லா வசதியானவங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து வரவு செலவில் பிரச்சனை போல், அக்கௌண்ட் லாக்கில் இருக்குது, ரிலீஃப் ஆனோன்னா தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி உன் ஃப்ரெண்டு ஒன்று தான் கொடுத்தேன், இப்போ எனக்கு வந்து ஃபர்னிச்சர் பொருளையாக தர சொல்லு, இல்லைன்னா நம்ம கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியிருக்கோம் போய்ங்காங்க. இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், அப்போ கூட நீங்கள் இது பண்ணுவீங்களா அப்படிங்கிற. ரோகிணி உன் ஃப்ரெண்டு பூராமே எல்லாமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்காங்க, உன் ஃப்ரெண்டு ஒன்று கடன் கேட்காங்க, இல்லைன்னா நம்மளை உதவி பண்ணுறாங்க இந்த வித்தியா மாதிரி, இது சரி வராது, அந்த பொருளெல்லாம் வந்து இறக்க சொல்லு, வாடகை கூட நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் அதெல்லாம் சொல்லவே முடியாது, அவங்க எனக்கு ரொம்ப நாள் கஸ்டமரு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, இதனால் நம்மளுக்குள்ளே பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்காக பொறுத்துக்கோங்க மனோஜ் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நான் இது எப்படி நான் கம்பெனியில் பேச போகிறேன்னு தெரில, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. தலையில் கை வச்சுட்டு ரொம்ப தலைவலியில் உட்காந்துட்ருக்காங்க. என்ன சார்
நல்ல வியாபாரம் ஆயிருக்கு இன்றைக்கி, எங்களுக்கு எல்லாருக்குமே போனஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேனே அப்படிங்கிறாங்க ஸ்டாஃப். ஆமாம் ஆமாம், பயங்கரமாக டோஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, போகிறீங்களா ஒழுங்காக போகிறீங்களா இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே என்ன ஓனருக்கு என்னாச்சு, வருமானம் தான் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த செக்கே வந்து வருமானம் வரலன்னு சொல்லிட்டு இது இருக்குங்க, இதில் உங்களுக்கு வந்து போனஸ் தரணும் போனஸ் அப்படிங்க. என்ன சார் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு கஸ்டமர் பொருள் வாங்கிட்டு போனாங்களா, அவங்க அக்கௌண்ட்டில் ஏதோ லாக் ஆகிருச்சான். என் வீட்டம்மா ஃபோன் பண்ணி, இப்போ கலெக்ஷன் போட வேண்டாம், நான் சொன்ன பிறகு கலெக்ஷன் போடுங்க, இப்போனா பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கம்பெனிக்கு எப்படி காசு கொடுக்குறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என் வீட்டம்மா வேறு ஃபோன் பண்ணி, என் ஃப்ரெண்டு தான், நீங்கள் அவங்ககிட்டயே வந்து நெருக்கடி பண்ணி பணம் கேட்பீங்களாங்கிறா. எனக்கு என்ன பண்ணணுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ கம்பெனிக்கு வேறு பணம் கொடுக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. சம்பளம் கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது. சரி, எல்லார்ட்டையும் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு நான் சம்பளம் தரணும், மாதம் பிறந்துடுச்சு அப்படிங்க. ஆமாம் சார் ஆமாம் சார் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரிசையாக வராங்க. இல்லை இல்லை, இதை நான் கம்பெனி கொடுத்துட்றேன், உங்களுக்கு நான் வந்து 1 வாரம் கழிச்சு தட்டுமா அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள், எங்களுக்கு சம்பளம் தரலைன்னா நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம், அது போக சரியாக வராது. நாங்கள் அந்த சம்பளத்தை நம்பி தான் 1 மாதம் குடும்பத்தை ஓட்டணும், உங்களுக்கு அப்படி இல்லை. இப்போ இருந்துகிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபா வியாபாரம்னா எங்களுக்காக தர போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான், சரிங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தை கொடுத்துட்றாங்க. சரி, கம்பெனிக்கு எப்படிம்மா கட்டுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே நினைக்கிறாரு. அப்போ தான் யோசனை பண்ணுறாரு, கிரெடிட் கார்டில் கொஞ்சம் இது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டில் உள்ளதை எடுத்து நேராக கொண்டு போய் கம்பெனியில் கட்டிடுறாரு. கட்டிட்டு எப்பா அப்படின்னு ரிலீஃப் ஆகிடுறாரு. உடனே ரோகிணி விட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி, தப்பாக நினச்சிக்காத, கொஞ்சம் மன அழுத்தம் இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ஹார்டாக பேசிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, அதை கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி மனசு கட்டினீங்க அப்படிங்கிறாங்க. கிரெடிட் கார்டில் வந்து கொஞ்சம் எடுக்கலாம் அது மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்து கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கிரெடிட் கார்டில் உள்ள ஃபுல்லுமே எடுத்தீங்களா மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி கட்ட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இஎம்ஐ தான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரி நான் வந்து மொத்தமாக கட்ட முடியாது, இஎம்ஐ தான் கட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார், அது சம்மந்தமான தகவல் சொல்ல ஒரு ஆள் உங்கள் லைனுக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க லைனுக்கு வராங்க. சார் மாதம் நீங்கள் இவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சார் கட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார், இன்றைக்கி ஒரு அமௌண்ட்டு கட்டுங்க, அதிலேருந்து நம்ம டேட்டை கணக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அமௌண்ட் எனக்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, இப்படி பேசும்போது இன்றைக்கி ஒரு இன்சியல் அமௌண்ட் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. சரி சார், நான் வந்து நாளைக்கு தரேன் சார், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், நாளைக்கு ஒரு நாள் டைம், நாளையிலேருந்து அதை சொல்லுங்கள், அதே அமௌண்ட்டை நீங்கள் வந்து மாதம் பே பண்ணது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சார் சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே மேனேஜர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஏன் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு லோன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், புதுசாக வந்து விளம்பரம் பயங்கரமாக பண்ணி ஃபர்னிச்சர் கடை வச்சுருந்தாங்க, பயங்கரமாக தொழிலாகும், நம்மளுக்கும் அதை வச்சு வருமானம்னு சொல்லிட்டு தான் சார் பண்ணேன். ஆனால் வந்து அந்த ஆள் ரொம்ப பசை பிடிச்ச பார்ட்டியாக இருக்கார் அப்படிங்கிறாங்க. வாட்டியே சொதப்பும் போது இப்படி ஒரு ஆளெல்லாம் நீங்கள் வந்து கஸ்டமர் ஆகிது, நம்மளுக்கு தான் நட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சார் ரைட்டு, இவன் பணத்தை வசூல் பண்ணதுக்கு என்ன வழியாக பாருங்கள், இல்லைனா லீகல் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த ஏரியா வசூல் பண்ணுறவர். இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. ரோகிணி வீட்டுக்கு கிளம்ப மாடி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு ஒரு ஆட்டோ வர சொல்லி போகிறாங்க. அங்கே ரோகிணி வித்தியாட்ட சொல்கிறாங்க, பாரு கோலாட்டானதுக்கு கட்டை எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, அதை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சரி, இது பெரிய இதாக நான் வச்சுக்கிறேன் கொடு அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தராக ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அப்போ மீனா வீட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. மீனா தங்கச்சி அவங்க அம்மா எல்லோரும் வராங்க. என்னடி மீனா சைடில் நிறைய பேர் வந்திருக்காங்க, உன் சைடில் யாரும் வரல அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பேர் 1000 பேர் வந்தாலும் இந்த வித்யாவுக்கு சமமாகாதில்ல அதை உடனே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏய், நீ உங்கள் அம்மாவையும் கிருஷியாவது வர சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன், நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் நீ நல்லையாடி இருக்க, நிம்மதியாச்ச வாழ்க்கை தானே வாழுத, அதே வாழ்க்கையே வாழ வச்சுட்டு போக வேண்டியதானே, ஒரு மாஸ்க்கை போட்டு உட்கார வச்சிட வேண்டியதானடி அப்படிங்கிறாங்க. ஏய் நீ வேறடி, சும்மா ரெடி, கிறிஸ்து சின்ன பையன் உனக்கு புரியுமா அப்படிங்கிறாங்க. சரிதான், நீ எல்லாத்தையும் பேசுவ, ரைட், நான் இருக்கேன் ஓரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக இருக்காங்க. என்ன வித்யா, நீ கம்பெனி பக்கமே போக மாட்டியா, ரோஹிணி கூடயே தான் சுற்றுவியா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஆமாண்டி, கம்பெனி போனால் வந்து சம்பளம் தரமாட்டாங்க, ரோஹிணி பின்னாடி லஞ்சா மாதம் சம்பளம் தந்துடுவாள்ல ஆண்டி, அதனால தான் ரோஹிணி பின்னாடி அலையிறேன் அப்படிங்கிறாங்க. ஏ ரோஹிணி, இவன் என்ன எப்படி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, அவள் விளையாட்டுக்கு பேசுகிறா, ஒழுங்காக வேலைக்கு போயிடுவா, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கா, வீட்டில் இருந்தால் வேலை பார்க்குறா, வேலையை சீக்கிரம் முடிச்சிடுவா, முடிச்சானே நீ பார்லர் பார்க்க வருவா ஆண்டி, அவ்வளோதான். நான் வேறு கொள்ளு ஃபங்க்ஷனுக்கு நீ சீக்கிரம் வந்து நீ வந்தனாக்கா உனக்கு காலகாலத்தில் கல்யாணம் ஆகுன்னு சொன்னால் தான் வந்துட்டுருக்கா அப்படிங்கிறா. அதானே, கல்யாணம் முடியணுன்னு தான் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. இன்னும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை வித்தியாட்டா மீனா சொல்கிறாங்க, உனக்கு நல்ல மாப்பிள்ளையை நான் பார்க்குறேன் வேணாம் அப்படின்னு சொல்லி வித்தியா பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நல்ல மாப்பிள்ளையாக பாருங்கள், முத்து மாதிரி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வராங்க. ஏய் சும்மா இருக்க மாட்டியா, நான் சொல்கிறது மட்டும் நீ செய்ய, தேவையில்லாத ஆணிலாம் பிடுங்காத அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அதனால் பூஜைக்கு விஜயா வந்து குத்து விளக்கு ஏற்றி வைக்காங்க, ரோகிணி ஏற்றி வைக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி இன்றைக்கி வந்து நெட்டில் பார்த்தேன், இந்த மாதிரி கொலு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆடல் பாடலோட கொலு ஆட்டம் ஆடுவாங்க, ஜோடி ஜோடியாக ஆடணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதின்னு சொல்கிறாங்க, நான் சினிமாவில் தான் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வாங்க, ஜோடி ஜோடியாக நில்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே
அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கிள் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ரோகிணி. நான் எதுக்குமா நீங்கள் ஆடுங்க அப்படிங்கிற. இல்லை வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரிசையில் நிற்க வைக்கிறாங்க. மனோஜ் ரோகிணி எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லாருமே அந்த இது கோலம் ஆட்டுற அந்த கம்பை கொடு அப்படிங்கிற எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது வித்யாட்ட கண்ணை காமிக்கிறாங்க. அந்த செல்லை வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆட தயாராக இருக்காங்க. முத்து வழக்கம் போல் பாக்கெட்டில் செல்லை வச்சுருக்காரு. உடனே முத்து உங்கள் செல்லை கொடுங்க, நீங்கள் அதை சந்தோஷமாக ஆடுங்க அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக ஆடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வித்யா அந்த செல்லை எடுத்துகிட்டு நைஸாக கிச்சனுக்கு போயிருந்தாங்க. கிச்சனில் போய் அந்த வீடியோ இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த வீடியோ இருக்குது. பின்னாடியே ரோகிணியும் வந்துடுறாங்க. ரோகிணி வந்துட்டு ஏடி அந்த வீடியோ இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை எடுத்து எல்லாருக்கும் வைரல் பண்ணிவிடு, எனக்கு அனுப்பிவிடு, அதுபோக நான் சொல்கிற நம்பருக்குலாம் அனுப்பிவிடு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே மனோஜ் என்ன ரோகிணி கிச்சன் பார்த்துட்டு போன அழகாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஒத்தியில் ஆட்டு கிடக்காரு. இந்த சூழ்நிலையில் வேண்டாண்டி, இந்த வீட்டில் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கீங்க, இப்படி இருக்கும்போது வந்து நான் இப்போ வெளியிட்டால் மீனாவுக்கோ மீனா குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாகும் அப்படிங்கிறாங்க. பாரு அவங்கள பாவப்பட்டானா நான் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், நீ முதல்ல இது பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது மீனா கோலாட்டத்தோடு ஓடி வராங்க. வெக்கப்பட்டு முத்து விரட்டிட்டு வர்றாரு. பொத்துன்னு செல்லு வந்து தட்டி கிரைண்டரில் விழுந்துருது. கிரைண்டரில் விழுந்த செல்லு சுக்குன்னு நொறிஞ்சிருது. உடனே இது யார் செல்லு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. உங்கள் செல்லு தான் முத்து அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு இவ கிரைண்டரில் போட்டா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்ததுனால தானே போட்டா அப்படின்னு சொன்னோன்னே டவார்னு ஒரு கோவத்தில் முத்து வந்து பலாருன்னு சொல்லி ரோகிணியை 4 இழுப்பு எடுத்துருந்தாங்க. ஏங்க அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை என் செல்லை வந்து அந்த பிள்ளை வாங்கி பத்திரமா இருந்துச்சு, அதான் இது வந்து தட்டி இதில் விட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்தனால தான் விழுந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ என் செல்லை எதுக்கு இங்கே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி வித்தியாட்ட கேட்குறாங்க. அது 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 ரோகிணி தான் வந்து இங்கே கொண்டு வர சொன்னா அந்த செல்லை ஏதோ பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னா இன்னொரு இடுப்பு பலாருன்னு விழுதாங்க. சன்னம் செவத்துருது. உடனே ஏங்க நீங்கள் மறுபடியும் ரோகிணியை வாங்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை மீனா அந்த பொண்ணு மேலே ஏற்கனவே கடுப்பு இருந்துச்சு, நம்ம ஓடுகாலி மாதிரியே. சரி ஏதாவது கொடுப்போம்னு தான் நினச்சேன், அதான் ஒரு கொடுத்துட்டேன், செல்லை பாரு ரொம்ப போச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த செல்லு தான் ஏற்கனவே வந்து சரியாக ஒர்க் ஆகலை, அதை மாற்றிட்டு வேறு எடுக்குன்னு சொன்னீங்களா, சரி அதனால் நொறுங்கிட்டு நினச்சிக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க. மீனா பாரு கிரைண்டரில் போட்ட மாவும் அந்த செல்லும் ரொம்ப போச்சுல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அது 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ உளுந்து, சரி போனால் போயிட்டு போட்டுங்க, நம்ம வேறு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஆனால் இவ்வளோ கோவப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் கோவலாம் படலை, அதுக்கு 2 காட்டுன்னு சொல்லி தான் இது ஒரு காரணமாக வச்சு காட்டினேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ நீங்கள் இந்த ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக தான் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. கடுமையான கோவமாக தான் இருக்கேன், எது எடுத்தாலும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் எடுத்து எங்கள் அம்மா வயசு வைக்கிறது, எங்கள் அப்பாவை கடுப்பு கிளப்புறது இப்படியே பண்ணிகிட்டு இருக்கு. அந்த மூத்த ஓடுகாலி மாதிரி இது மாறிக்கிட்டு இருக்குது, இனிமேப்பட்டு இது இப்படி பண்ணக்கூடாது, இல்லை இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் ஒரு விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே கண்ணம் பழுக்க வந்து நிற்காங்க ரோகிணி என்ன உங்கள் கண்ணம் பழுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்று வித்தியா சொல்கிறாங்க, ஏன் கண்ணம் பழுக்காமல் இருக்கும், முத்து 2 வாங்கினான்னா கண்ணம் பழுக்க தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னது முத்து மேலே கை வச்சானா அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும்லாம் ஆண்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சரியான போகுது, டேய் எப்பட்றா என் வீட்டம்மா கன்னத்தில் வந்து நீ பலார்னு விடுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா உன் விட்டம்மா கணத்தில் விடுறதுக்கு உனக்கே விடுதன்றான்னு சொல்லிட்டு மனோஜுக்கு பலார் 4 விடுப்புடுதாங்க. எப்பட்றா என் மேலே கை வைப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, என் மருமகளையும் என் பையன் மேலேயும் கை வச்சிருக்கேன், இந்த வீட்டில் விட வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறான், அப்போ அவன் யார் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை என்ன நடந்துன்னு தெரியாமல் பேசாதீங்க, என் வீட்டுக்கார செல்லை வந்து ரோகிணி வந்து கிரைண்டருக்குள்ளே போட்டாங்க, செல்லு சுக்குநூறு ஆயிடுச்சு, அப்போ கோவப்பட மாட்டாங்களா அத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னது முத்து செல்லை கிரைண்டரில் போட்டாங்களா ரோகிணி, இது என்ன அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஒன்றும் இல்லை, ஆடும்போது ஒரு வித்தியா தான் வந்து அந்த செல்லை வாங்கி வச்சுருந்தா, அதான் வந்து செல்லை வந்து நோண்டிகிட்டு இருந்தா, அப்போன்ட்டு அபார்னு வந்து முத்து மீனா ஓடி வரும்போது செல்லு வந்து கிரைண்டர் உள்ள விழுந்துச்சு ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நீ முத்து செல்லை ஏன் நோண்டிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. சொல்லு வித்தியா ஏன் நோண்டிக்கிட்டு இருந்தா அப்படின்ட்டு முத்து கேட்குறாரு. நான் நோண்டலை, நம்ம ரோகிணி தான் வந்து அதில் ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்து சொல்லுன்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. என்னது வீடியோ இருக்குது பார்த்து சொல்லுன்னு சொன்னாலா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, நான் தான் பார்க்க சொன்னேன், அந்த வீடியோவில் வந்து உங்கள் மச்சினை சத்யா வந்து ஆண்டிகிட்ட திருடின மாதிரி வீடியோ இருக்குல்ல, அதை தான் நான் வந்து எல்லோரும் ஃபார்வர்டு பண்ண சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுது லூஸ் மாதிரி விளம்புற அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார் முத்து. ஒன்றும் சமாளிக்க வேண்டாம் முத்து, அதில் வீடியோ இருக்குது நாங்கள் பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த கூழில் அந்த வீடியோ எடுத்து காட்டு எல்லாருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி காட்ட முடியும், அதான் செல்லே ஜாம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, இங்கே பாரு மீனா குடும்பத்தை இந்த சபையில் அசிங்கப்படுத்துன்னு நினச்சின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, முத்து நீங்கள் சந்தர்ப்பம் பார்த்து சமாளித்து தான் நினைக்காதீங்க, அந்த வீடியோ மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், மீனா குடும்பம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதுபோக நீங்கள் 2 பேரும் இந்த வீட்லேயே இருந்திருக்க மாட்டீங்க அப்படிங்கிற. வாய்க்கு வந்தாலும் உளறிக்கிட்டு இருக்காத, ஏற்கனவே கண்ணை சிவக்க விட்டுருக்க, மறுபடியும் சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.
நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.